இப்போ இந்த 30 ஃபீட் ராக் மேலே ஏறினாலும் அந்த எலிஃபெண்டா தான் அவங்களை ரீச் பண்ண முடியல. கீழே இருந்து கல்லை விட்டு அடியுது. அப்புறம் அந்த ட்ரங்கை வச்சு ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இவங்க வந்து கிட்ட வரைக்கும் வந்து ரீச் பண்ண முடியல. இப்போ திருப்பி ஹியூமன்ஸ் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. இவங்க வந்து ராக் ஃப்ரண்ட்ல இருந்து ஏறி இருக்கிறாங்க, இதால ஏற முடியாது. ஸோ ராக் பின்னாடி இருந்து வரலாம்னு சொல்லிட்டு ராக் பின்னாடி இருந்து வருது. ஸோ இதை அவங்க எதிர்பார்க்கல. தேர் காட் ஆஃப் காட். அதே மாதிரி ஏற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம். பட் அதால வந்து டாப்ல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கும் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ரீச் வரைக்கும் தான் வர முடியும். இவங்க அந்த ரீச் கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கட ஒரு 5 ஃபீட் குதிச்சு அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிறாங்க. இது திருப்பி இறங்கி திருப்பி இந்த பக்கம் வருது. இவங்க மேலே ஏறிக்கிறாங்க. இதே மாதிரி 3 மணி நேரம் இவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கென்னத் கிட்ட அப்ப கன் கிடையாது. ஸோ அந்த 3 மணி நேரம் இதே மாதிரி வந்து கேட்டன் பூஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இது இந்த பக்கத்துல இருந்து வருது, இவங்க இந்த பக்கம் இறங்குறாங்க, திருப்பி இந்த செத்துல சுத்திட்டு வருது, திருப்பி மேலே ஏறானுங்க. ஏறும் போது என்னன்னா ஒருத்தன் தள்ளி விட்டு ஏறானுங்க அந்த பயத்துல. ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. இதே மாதிரி 3 ஹவருக்கு வந்து பதற்றமான சுச்சுவேஷன் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. இன்னொன்று வெயில் வேற பயங்கர கொடூரமா இருந்திருக்கு. அப்போ கேனதோட ரப்பர் பூட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த ராக்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்லோகாவோட வெறுங்கால தான் நடப்பானுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க 2 காலுமே வந்து ஃபுல்லா வந்து எரிஞ்சு போச்சு அந்த அவ்வளோ வெயில் இதுல. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு 3 ஹவர் உயிருக்கு போராடுறாங்க. லக்கிலி அந்த எலிஃபென்ட் வந்து ஒரு ஃபேக் ரிட்ரீட் பண்ணுது. இவங்க இறங்குறாங்க, திருப்பி சர்ச் பண்ண வருது, திருப்பி மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. 45 மினிட்ஸ் கழிச்சு இதுக்கு மேலே இவங்களை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுது. போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்லோவா மேல ஒரு மரம் இருக்கு, அது மேல ஏறி போய் பாருன்றாரு. போய் பாக்குறாரு, இந்த எலிஃபென்ட் பக்கத்துல உடனே இவங்க எல்லாம் இறங்கி சேஃபா வராங்க. 6 மேல கவர் பண்றாங்க. கெனத் அவர் கன் எடுக்கிறாரு. போறதுக்குள்ளேயே அவனுக்கு அந்த எலிஃபெண்டை பத்தி இந்த ஸ்லோவாஸ்லாம் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதுக்கு முடிவு கட்டலாம்னு முடிவு பண்ணாரு. கன் எடுத்துட்டு திருப்பி 6 மேல வர்றாரு அந்த எலிஃபெண்டை தேடி.